ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ரியல்மி ஒரு காலத்தில் ரெட்மியும் ரியல்மியும் சண்டை போட்டு லான்ச் பண்ணானுங்க. நீ 10,000 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறியா, நானும் 10,000 ஒன்று. நீ ப்ரோன்னு வைக்கிறியா, நான் ப்ளஸ்ன்னு வைக்கிறேன். இப்படின்னு மாற்றி அடிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஃபோனை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன ஆனான்னு தெரில, ஒவ்வொரு வருஷமும் அவங்கவுங்க மாடலை வந்து அப்கிரேட் பண்ணிட்டு போகும்போது காசில் 3000 4000 இன்க்ரீஸ் ஆகிட்டு இப்போ ரெட்மி ரியல்மியில் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஃபோன் வாங்கினாலும் 20,000 மேலே தான் இன்வெஸ்ட் பண்ணணும். 20,000 கீழே அப்படின்னா ரொம்ப மிட்ரேஞ்ச் ப்ராசராக தான் இருக்குது. ஸோ அப்படி தான் இருக்குது ரெட்மி ரியல்மி. ஐக்கு மட்டும் இப்போ கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறான். அவனும் இன்னும் 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ரெட்மி ரியல்மியோட டையப் வச்சுருவேன். கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் நம்மகிட்ட எல்லாத்தையும் வாங்கிடுவானுங்க. ஐக்கு நியோ 7 ப்ரோ ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன், 8+ ஜென்னோட வருது அப்படின்றது. இப்போ வந்து அதே நியோ சீரீஸில் ரியல்மியில் வருது, ரியல்மி நியோ 6. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் லான்ச் பண்ணிட்டாங்க, அதாவது லான்ச் ஆக போகுது. இந்தியாவில் வேறு ஒரு பேரில் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 ப்ராசரோட பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. இதில் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் அட்டு ஃப்ளாப்பாக பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அது என்ன ஏதுன்றதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். டிசைன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது ஆல்ரெடியே இந்த வட்டத்தை 2 ஊத்தாப்பத்தை போட்ட மாதிரி கேமரா மாடலில் போட்டு வச்சுருக்காங்க. பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இம்ப்ரெசிவாக இல்லை. அதை டிசைன் மாடலை பார்க்கும்போது ஆல்ரெடி சலித்த ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்குது. ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு ஏற்ற மாதிரி லுக்குன்றது பார்த்திங்கன்னா தெரியலை. இது இன்னும் கலர்லாம் ஆப்ஷன்ஸ் வரும்போது என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.74 இன்ச்சு ஓஎல்இடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷனில் பார்த்திங்கன்னா இருக்க போகுது. 144 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து சப்போர்ட் பண்ணுது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. HDR10+ கண்டென்ட் பார்க்கலாம். கேமிங் பார்த்திங்கன்னா நல்லா தரமாக விளாடலாம். கலர் என்ஹான்சிங்காக இருக்கும். பிக்சல் பர் டென்சிட்டி பார்த்திங்கன்னா 500க்கு மேலே. ஸோ நல்ல ஒரு ஷார்ப்பான டிஸ்பிளேவாக பார்த்திங்கன்னா இருக்க போது. பீக் பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா 1500க்கு மேலே போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே தரத்தில் எல்லாத்தையுமே பக்கவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ். அடுத்தது பார்த்திங்கன்னா கேமரா. இதில் தான் சொதப்புன்னு சொதப்பி வச்சுருக்காங்க. இந்த ஃபோன் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக 50,000 மேலே தான் வரும். அப்படி 50,000 வர வேண்டிய பட்ஜெட்டில் மெயின் கேமரா சோனியோட IMX890 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து இருக்குது. அல்ட்ரா வைடு 8 மெகாபிக்சல் 2 மெகாபிக்சல் மேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த 50,000 மேலே ஒரு செக்மெண்ட்டில் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். பட் இந்த பிராண்டில் ஐக்கு கொடுக்க மாட்டேன், ரெட்மி கொடுக்க மாட்டேன். அந்த 50/8/2 என்ன தான் இருக்குன்றது எனக்கு சத்தியமாக புரியலை. ஒன்றத்துக்கு உதவாது. அது இந்த ரேட்டுக்குன்னு வரும்போது ரொம்ப இதாக தான் இருக்குது. ஒரு 30,000 ஏற்றுக்கலாம். 50,000 வரக்கூடிய ஃபோனில் இந்த மாதிரி வர்றது சத்தியமாக கேமரா சைடு இந்த ஃபோன் வீக்காக தான் இருக்க போகுது. செல்ஃபிக்கு 32 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 5G ப்ராசர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. LPDDR5X ரேமு, UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இருக்குது. தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி தேதிக்கு அதுதான் டாப்பு. ஸோ அதனால் பெர்ஃபார்மன்ஸில் பிரச்சனையே இருக்காது. ஸோ அது வந்து பாசிட்டிவ். அடுத்தது இதில் 2 வேரியண்ட் இருக்குது. இதில் 4600 mAh பேட்டரியாக 240 வாட்ஸ் சார்ஜர், இது ஒரு வேரியண்ட்டு. இன்னொன்று 5200 mAh பேட்டரியாக 150 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட். இதில் எதை வாங்குவீங்க? எல்லாரும் சொல்கிறது 5200 mAh பேட்டரி கெப்பாசிட்டி 150 வாட்ஸ் சார்ஜர் தான் சூஸ் பண்ணுவோம். அப்புறம் எதுக்கு அந்த 240 வாட்ஸ் அப்படின்னா கூட ரேட்டை வச்சு விற்கலாம்ல. இப்போ அந்த 5200 mAh பேட்டரியும் 150 வாட் சார்ஜர் வேரியண்ட் வந்து உங்களுக்கு 48,000 வச்சுக்கோங்க. அந்த 240 வாட்ஸ் கொண்ட சார்ஜர் வேரியண்ட்டு உங்களுக்கு 57,000, 55லேருந்து 57க்கு வைப்பான். அப்படி இருக்கும் போது நம்ம வந்து இந்த இதை தான் சூஸ் பண்ணோம், 48,000 ஃபோனை. ஆனால் ஸ்டாக் இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், என்னடா இது ரொம்ப நாளாக நானும் வெயிட் பண்ணுறேன், ஸ்டாக்கே இருக்க மாட்டேங்குது, பேசாமல் இதே வாங்கிடுவோம், சார்ஜிங் ஸ்பீடு எக்ஸ்ட்ரா கிடைக்குதுல, பேட்டரினாலும் பரவாயில்ல, ஸ்பீடாக நம்ம சார்ஜ் பண்ணிக்கலான்ற மனநிலையில் எக்ஸ்ட்ராவாக 5000 6000 கொடுத்து அந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே. இவன் மட்டும் இல்லை, எல்லா பிராண்டும் அப்படி தான் பண்ணுவோம். எப்பயுமே இந்த பேஸ் வேரியண்ட்டை ஸ்டாக்கில் இருக்காது. நெட்டில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு இருக்கும், அவைலபிலிட்டியே இருக்காது. நம்ம வெயிட் பண்ணி வாங்கணும். 100 பேர் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 பேருக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதுதான் பண்ணுறாங்க. ஐரன் வேரியண்ட்டை நம்மளை அதிகமான காசு கொடுத்து வாங்க வைக்கிறது தான் இவங்களோட திட்டம். ஸோ முடிஞ்ச அளவு இந்த ஃபோன் இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா 5200 mAh பேட்டரி, அதை வாங்க ட்ரை பண்ணுங்கள்.
இது ஆனால் ஸ்டாக் இருக்காது, வழக்கம் போல் தான். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்பீக்கர், ஐஆர் பிளாஸ்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, NFC சப்போர்ட், IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு கேமரா தான் மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்குது. இந்த ரேட்டில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, நல்ல ஒரு டிஸ்பிளே இருக்குது, கேமராவில் ஒரு அல்ட்ரா வைடு டெலிஃபோட்டோ லென்ஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே நல்லா இருந்திருக்கும். இல்லாட்டி ப்ரைமரி கேமராவை தவிர்த்து மிச்சம் எந்த கேமராவுமே நம்ம யூஸபிளாக, அதாவது ஒரு க்ரியேஷன் ஒர்க்குக்கு அந்த கேமரா லென்ஸை யூஸே பண்ண முடியாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக தான் Realme Neo 6க்கு அமைய போகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்தியாவுக்கு வரும், பட் வேறு ஒரு பேரில் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இன்னொரு 1.5 மாதத்தில் பார்த்திங்கன்னா லான்ச் ஆயிடும். ஸோ என்ன நினைக்கிறீன்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மேற்கொண்டு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பாய்.